மொபைல்ல கவனமா இருக்கிறதுனால பைப்புல கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. என்னடா பழுப்பு படிப்புக்கு பழுப்புன்றாரு. என்னடா டைலாக் தெளிவா பேசுறா டைலாக். என்னடா ஆர்டிஸ்ட் இவரு? அதான் காசு வாங்கி உள்ள போட்டு போறாருல்ல, நல்லா பேச. அவர் மோரக்கட்டை நல்லா இருக்கா கேமரால? அது கருங்கருன்னு இருக்காது பேர். கொஞ்சம் லைட் ஏத்தி விடு. மண்டல ஓகேவா? ஓகே சார். ஹலோ ஹலோ, என்ன சார் நீங்க இன்னும் மந்தியில இருந்து பிரச்சனை பண்ணிட்டு என்ன நீ என்னது? போங்க சார், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன சார் கூட்டு வந்துருக்கீங்க? ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லையா கத்துறா என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீதான் சார் என்ன கத்துறீங்க? என்ன சொல்றேன்டா, ஒன்னதான்டா. சார் உங்களை சொல்ல சார், நானு இந்த மண்டே நடந்தா எல்லா பிரச்சனையும் சார் உங்களை சொல்ல சார். உங்களை சொல்ல சார். என்ன சார் கை நீட்டி பேசுறீங்க? விடுங்க சார், விடுங்க சார். சார் உங்களை சொல்ல சார். உங்களை சொல்ல சார். என்ன சார் சொல்லலாம்? என்ன சார் சொல்ல சார். சொல்ல சார். சார் உங்களை சொல்ல சார். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட் தான் பண்ண போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ உள்ள குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ கம்மிங் மார்ச்சில் வருதா? மார்ச்சில் தான் பப்ளிக் எக்ஸாம். மார்ச் வந்து பப்ளிக் எக்ஸாம் வருது. ஸோ அதில் அவேர்னஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பப்ளிக்கில் வர்றவங்க வந்து நீ என்ன பண்ணுற, கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் பேசணும் சார். நீ தான் டேரக்டர், நீ தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் டேரக்டர். நான் வந்து கெத்தாக இது பண்ணுவேன். நீ அவங்க என்ன தான் அவங்கள கோவப்படுத்தினாலும் நீ அவங்கள காம் பண்ணி அவங்கள ஸ்க்ரீனில் நிற்க வைக்கணும். ஓகேவா? சாரி சார், ஒரு டேரக்டர். நான் வந்து இங்கே இதில் ஸ்ட்ரீட்டில் கேமரா வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ பப்ளிக்கில் இங்கே வர்றவங்க பேசி தான் நம்ம கேமரா ஃப்ரண்ட்டு அங்கே லொக்கேஷன்லாம் ரெடியாக இருக்குது சார். நீங்கள் வந்து பேசினா மட்டும் போதும். சின்னதாக ஒரு பேசிட்டு அழகாக அவரை பேசி கொண்டு வந்துருக்கா. நான் கேமரா ரெடியாக இருக்கிறேன், அழகாக பேசி கொண்டு வந்துருக்கேன். சார் நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் அவேர்னஸ் வந்து பண்ணுறோம். இல்லை நீங்கள் வந்து ஒன்று இல்லை மேடம், ஒரு டேரக்டர் அங்கே இருக்காது. ஒரு கருத்து, உங்களுடைய கருத்து. சரி சார், வணக்கம். இப்போ நம்ம ஒரு எஜுகேஷன் அவேர்னஸ் வந்து பண்ணுறோம் சார். எஜுகேஷன் படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் வந்து பண்ணுறோம். குழந்தைங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா சார்? நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் அவேர்னஸ் பண்ணுறோம் மேடம். வந்து குழந்தைங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பெற்றவங்க வந்து கண்டுக்க மாட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மார்ச்சுக்கு வந்து எக்ஸாம் வருது, பப்ளிக் எக்ஸாம் வருது. இதனால் வந்து இந்த மாதிரி பெற்றவங்களாம் வந்து கண்டுக்கணும், பேரண்ட்ஸ்லாம் வந்து கண்டுக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்க ஃபோன் யூஸ் கூடாதுன்னு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேச முடியுங்களா? இல்லை மேடம், நம்ம சொல்லி கொடுக்குறத பேசினா போதும். டைம் சார் வணக்கம். நம்ம எஜுகேஷன் அவேர்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் சார். எஜுகேஷன் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்க வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஃபோன் பேசுறது, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கெட்டு போகுதுங்க. அதனால் வந்து எஜுகேஷன் வந்து இப்போ வந்து குறைஞ்சிட்டே வருது. படிப்பறிவு வந்து குழந்தைங்கலாம் குறைஞ்சிட்டு வருது. வேலைக்கு போகிறது குழந்தைங்க பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து எஜுகேஷனை ஒரு அவேர்னஸாக நம்ம பேசணும். பேரண்ட்ஸ் நீங்கள் குழந்தைங்களை கண்காணிக்கணும். பப்ளிக் எக்ஸாம் வருது, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நீங்கள் பேசணும். கொஞ்சம் அவேர்னஸாக பண்ணுறோம் நம்ம. அதை மட்டும் நீங்கள் வந்து பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நடிக்கலாம் வராது சார். இல்லை நடிக்கலாம் தேவையில்ல, நம்ம நடிக்கலாம் நீங்கள் தேவையில்ல. ஸ்கிரிப்ட் கூட இருக்குது. நாங்கள் சொல்கிறது அப்படியே சொன்னால் கூட நீங்கள் ஓகே தான். ஓகே சார், நான் என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுத்தா அவங்களுக்கு ரீச் ஆகும், அதை நான் எப்படி எனக்கு கன்வே பண்ணுறது? அது டேரக்டர் அங்கே இருக்காரு, உள்ளே இருக்காரு டேரக்டர். ஓகே நீங்கள் வாங்க, அப்படியே போயிட்டு டேரக்டரை பார்த்துட்டு. எனக்கு டைம் ஆகிடுச்சு சார். நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் சார். ஃபியூ மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம் சார். அப்படியே எனக்கு ஆஃபீஸ் டைம். சரி வாங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். டேரக்டர் அங்கே இருக்காரு, அப்படியே நீங்கள் இது பண்ணுங்க. நடிக்க வராது, ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க. பெரிய டேரக்டர் சிவகார்த்திகேயன் படம் பண்ணிட்டு. ஓகே சார், எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக பிளர் ஆகிடணும். சப்ஜெக்ட் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஓகேவா? சார் மார்னிங் ஆர்டிஸ்டா? நல்லா பேசுவாரா? சொல்லியாச்சா? ஆல்ரெடி நல்லா ஒரு ஆர்டிஸ்ட்டை ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரேம் நினைக்க வைங்க. ஓகேங்களா? ஓகேங்களா சார்? ஓகேவா சார்? இப்போ ஸ்கூல் குழந்தைங்க இருங்க சார், நான் ஆக்ஷனே சொல்ல சார். நீங்கள் முன்ன வரீங்க. ரெடியா கேமரா?
ஆக்ஷன். இப்போ நிறைய ஸ்கூல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த 3 மாசத்துல 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் வர வருது. இந்த டைம்ல சார் 10ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் அதுங்க 10th ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் தெரியாதுன்னு பேசுங்க. 10th படிக்கிற பசங்க 10th படிக்கிற பசங்க தான் 10ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் என்ன பாலுடி அதான் சார் 10th படிக்கிற பசங்களுக்கு எக்ஸாம் வருது. அதனால வந்து இப்போ வந்து நிறைய மொபைல்னால நிறைய கெட்டு போறாங்க. டிஆர் மாதிரிலாம் பேசக்கூடாது. கரெக்டா தெளிவா பேசுங்க சார் கரெக்டாக பேசுங்க. சொல்லி கொடுத்துருக்கேன் கரெக்டாக சொல்லி. கரெக்டா பேசுனா முடிச்சிடலாம். கரெக்டா பேசுனா கொரட்டா இல்லைன்னா மண்டை ஃபுல்லாக சால்னா தான் புரியுதா? கரெக்டா இது பண்ணு. கேமரா ஓகேவா? மூஞ்சி நல்லா தெரியுதா அவர் மூஞ்சி? ஆ சரி சார் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக பேசுங்க. கேமரா ஆக்ஷன். இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு 10th எக்ஸாம் வருது, 2 மாதம் இருக்குது. அதனால ஸ்டூடெண்ட்டுகளுக்கு யாருக்கும் மொபைல் கொடுத்து அவங்க இருக்க வேண்டாம். அதனால அவங்க நிறைய கெட்ட பழக்கங்கள் பழகுறாங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் அடிச்சு பழகுறாங்க. சார் கெட்ட பழக்கம் ஸ்மோக்கிங் இதெல்லாம் எதுக்கு சார் உள்ள கொண்டு வரீங்க மாணவர்கள்ட்ட? ஸ்டூடெண்ட் சார் அவங்க எதுக்கு இதெல்லாம் திணிக்கிறீங்க அவங்க மேல? என்ன இதெல்லாம் எதுக்கு இது பண்ற? நீ என்ன சொல்லி கொடுத்த? நீ அவர் சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்தேன். அவர் மாற்றி பேசுறாரு சார். இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஸ்மோக்கு ட்ரிங்க்லாம் திணிக்க கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. சரி, அதெல்லாம் கட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இன்னும் 2 மாதங்கள்ல வந்து எக்ஸாம் வருது. அந்த மாதிரி பேசுங்க. இந்த 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் பேசக்கூடாது. ரெடியா? கேமரா ஆக்ஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ 10th எக்ஸாம் வேண்டுகோள் அளவுகோல் சார். வேண்டுகோள் இப்போ நிறைய சின்ன குழந்தைங்க மொபைல்னால கெட்டு சார். போறாங்க. சின்ன குழந்தைங்க இல்ல சார், 10th இப்ப எக்ஸாம் வர போகுது சார். காலேஜ் பப்ளிக் எக்ஸாம் வருது சார். அதுக்காக பேசுங்க சார். என்ன சார் நீங்க வேண்டுகோள் பேசாதீங்க. நல்லா பேசுங்க சார். பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னும் 2 மாதத்துல ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் எக்ஸாம் வரனால மொபைல்கள் அவங்கள்ட்ட கொடுத்து சோசியல் மீடியாவில் நிறையா விஷயங்கள் வர்றதுனால பார்த்து எக்ஸாமில் படிப்பில் கான்சென்ட்ரேட் காட்ட முடியாமல் அவங்க மொபைலே என்ன காட்ட மாட்டாங்க? எக்ஸாமில் என்ன காட்ட மாட்டாங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. என்ன காட்ட மாட்டாங்க? ஏதோ காண்ட்ரு இது சொன்னீங்களே, படிப்பு காண்ட்ரு கான்சன்ட்ரேஷனா? சரியா படிப்புல கான்சன்ட்ரேஷன் காட்டாதனால மொபைல் பார்த்து நிறைய கெட்டு போறாங்க. நீ கான்சன்ட்ரேஷன்லாம் சொல்ல வேணாம், நீங்க கவனமே சொல்லுங்க. மொபைல்ல கவனமா இருக்கிறதுனால படிப்புல கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. என்னடா படிப்புக்கு பழுப்புன்றாரு. என்னடா டைலாக் தெளிவா பேசுறா டைலாக். என்னடா ஆர்டிஸ்ட் இவரு? அதான் காசு வாங்கி உள்ள போட்டு போறாருல்ல, நல்லா பேசு. அவர் மோரக்கட்டை நல்லா இருக்கா கேமரால? அது கருங்கருன்னு இருக்காது பேரு. கொஞ்சம் லைட் ஏத்தி விடு. மண்டல ஓகேவா? ஓகே சார். லைட்ல சார் ரொம்ப சைலண்ட் சார். ஹலோ என்ன சார் நீங்க இன்னும் மந்தியில இருந்து பிரச்சனை பண்றீங்க? என்னது? போங்க சார், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன சார் கூட்டு வந்துருக்கீங்க? போங்க சார், நான் கிளம்புறேன் சார். எனக்காக சார் ப்ளீஸ் சார், அந்த ப்ராஜெக்ட் முடிச்சோம். ஃபோக்கஸ் பண்ணு ப்ளீஸ் சார் கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் சார், இந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சாகணும் சார். இந்த ப்ராஜெக்ட் முடிச்சாதான் சார். அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா சார்? என் வாழ்க்கையே இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல. சரி ரெடியா? ரெடி சார். போலாமா? ஓகே கரெக்டா பேசுவாரா? கரெக்டா பேசுவோம் சார். கரெக்டா பேசு. பாருங்க சார், ஒரு டைம் சார் அப்புறம் அவர் பேசிக்கலாம் கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது சார். வாழ்க்கையே இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இவ்வளவு தான் சார். என் வாழ்க்கை செவனே நான் போயிட்டு இருந்து என்னைய கூட்டு வந்து பாட்டிருக்கீங்க. ஓகேவா சார்? ஓகே ஆக்ஷன். பேரண்ட்ஸ்க்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் சார். இன்னும் 2 மாசத்துல வர எக்ஸாம்னால என்ன சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்க? அன்பா பேசுனா சண்டை போடுற மூஞ்சி முறைச்சிட்டு மூக்க மொளாப்படை போட்ட மாதிரி நிக்கிறா. இல்ல சார், இது பேசுறாரு. விடுங்க சார், நான் கிளம்புறேன் சார். சார் கோச் டைரக்ட்னா என்ன வேணாலும் பேசலாம் சார். டைரக்ட் சார் ப்ளீஸ் சார். உங்கள தான் சரியா வாழ்க்கை சார். வாழ்க்கை சார். அந்த ப்ராஜெக்ட் சார் ப்ளீஸ் சார். இந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சாகணும் சார். அது முடிச்ச கரெக்டா பேச வச்சிருங்க சார். பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ 10th எக்ஸாம் வர்றதுனால நிறைய 10th படிக்கிற பசங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன்னால அடிக்ட் ஆயிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி பேசக்கூடாது சார். கொஞ்சம் உங்க ஓன் வாய்ஸ்ல எதுக்கு மிமிக்ரி எல்லாம் பண்றீங்க? உங்க ஓன் வாய்ஸ்ல பேசுங்க, ஏன் மிமிக்ரி பண்றீங்க?
பேசுங்க இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ 10th எக்ஸாம் சார் வரதுனால இந்த வேண்டுகோள் அளவுகோல் இதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க என்ன மேட்டர் பட்டு சொல்லுங்க, டைம் ஆகுது எனக்கு. 10th எக்ஸாம் வர்றதுனால கொஞ்சம் ஆர்டிஸ்ட் தானே, ஆர்டிஸ்டா யாரு? ஆர்டிஸ்ட் சார், ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். பணத்தை வாங்கி நடிக்கிற ஆள் தானே அவரு. ஆர்டிஸ்ட் பண்ணுங்க சார். ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக பேசுகிறேன். காசை வாங்கி உள்ள போட்டு நல்லா சொக்காயில போட்டு போயிட்டா நடிக்கிறது இல்ல. ஆர்டிஸ்ட் தான் சார். என்ன சார் இப்படி பேசிட்டு இருந்தா என்ன சார்? ஸ்கிரீன்ல கே ஓ அப்புறம் நிக்க டைரக்டர்னா ஆ கேப்பனா ஓகே பேசு. எதுக்கு காசு வாங்கிங்களா இல்ல ஓஸ் எந்த காசு வாங்குனாங்க, யார்ட்ட வாங்குனாங்க? யாரு ஆர்டிஸ்ட் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சார் நில்லுங்க சார், ஸ்கிரீன்ல நில்லுங்க சார். கோச்சிங் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க நீங்க. யார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? நீ தான் நீ பண்றியா? பிரச்சனை பண்றியா நான் பிரச்சனை பண்றேனா? சார் நடிக்க மட்டும் தான் பார்க்கணும். யார் நடிக்கிறது? சார் நீங்க நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். ரோட்ல எதுக்கு வரீங்க? கூப்பிட்டாருல உங்க ஆளு. யார் கூப்பிட்டா? என்ன நடக்குதுங்க? யார் ஆர்டிஸ்ட் தான்? ஆர்டிஸ்ட் ஒரு நிக்க வா வா. வாங்க சார். சீரியல்லாம் பண்ணிருக்கேன். நினைச்சிட்டு இருக்காரு அவரு? மூக்குல மொளாப்படியா போட்ட மாதிரி நின்னுட்டு இருந்தா டென்ஷன் ஆயிடும் அப்புறம். இல்லையா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இல்லையா கத்துறா இல்லையா? என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ? யாரு நீதான் சார் என்ன? என்ன கத்துறீங்க? ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கற நீ. இல்ல போங்க. ப்ளீஸ் ஏங்க விடுங்க. லாஸ்ட் ஒரு டைம் சார். ப்ளீஸ் தாங்க பாக்குறேன். கும்பிட்டு கேக்குறேன் சார். வாங்க. இந்த ப்ராஜெக்ட் இந்த வாழ்க்கையில தான் சார். இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் அவங்ககிட்ட இருந்து வாங்கி வைக்கணும். அவங்க அடிக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். மொபைல் ஃபோன்ஸ் வாங்கி வைக்கணும். மொபைல் ஃபோன் வாங்கியே கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. மொபைல் ஃபோன்ஸ் நம்ம வாங்கியே கொடுக்கக்கூடாது. அவங்களோட ஃபியூச்சருக்காக நம்மளும் ஒத்துழைக்கணும், கண்காணிக்கணும் அவங்கள. கையில கூலி இருக்கா சார்? கையில கூலி இருக்கா சார்? ஏன் கூலி பேசுறீங்க? கொஞ்சம் தெளிவா பேசுங்க. அப்படியே போயிட்டா லாஸ்ட் டைலாக். அதனால வந்து குழந்தை 10th பசங்களோட எதிர்காலத்துக்காக நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக அவங்கள வாட்ச் பண்ணணும். எதிர்காலம் ஜோசியருமே பேசாதீங்க சார். ஃபியூச்சருக்காக ஃபியூச்சர்னு இங்கிலீஷ்ல பேசுங்க. ஆள் டக்கிங் பண்ணிட்டு நல்லா நீட்டா 10th பசங்க அவங்களோட ஃபியூச்சருக்காக நம்மளும் வந்து அவங்கள வந்து கண்காணிக்கணும், அவங்கள வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணணும். மொபைல் ஃபோன்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது, கொடுக்காம பார்த்துக்கணும். சார் டீசெண்டா இது பேசுங்க. சார் தமிழ் வார்த்தை வரக்கூடாது சார். தெளிவா இங்கிலீஷ்லயே பேசுங்க. ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசுங்க. ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே. இங்கிலீஷ்ல பேசுங்க. இங்கிலீஷ்லயே பேசுங்க. ஆமா தமிழ் வேணாம் எனக்கு தமிழ் வேணாம், இங்கிலீஷ்ல பேசுங்க. ஏய் 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 ஒன்ன சொல்றேன்டா, ஒன்னதான்டா. ஏய் சார் உங்களை சொல்ல சார் நானு. சார் என்ன சொல்றாரு சார் அவரு? ப்ளீஸ் சார். ஒரு டைரக்டர் சார் அவரு. கரெக்டா ஏய் பேசலாமா? கரெக்டா நிக்க விடாத மண்டையன். சார் என்ன சொல்றாரு சார் அவரு? இப்ப என்ன சொன்னாப்ல? சார் என்ன எதுக்கு சொன்னாப்ல? சார் என்ன மண்டேன்னு சொன்னா கேட்டுருவாங்க. சார் சார் மண்டையன் சொன்னது உங்களை சொல்ல. என்ன சொல்ல மண்டையன் சொன்னா? இந்த மண்டையனால தான் எல்லா பிரச்சனையும். சார் உங்களை சொல்ல. சார் உங்களை சொல்ல சார். உங்களை சொல்ல சார். என்ன சார் கை நீட்டி பேசுறீங்க? இருங்க சார். விடுங்க சார். சார் உங்களை சொல்ல சார். உங்களை சொல்ல சார். என்ன சார் சொல்லலாம்? என்ன 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 சார் சொல்ல சார். சொல்ல சார். சார் உங்களை சொல்ல சார். சார் இருங்க. வீடியோ சார் சார் உங்களை சார் உங்களை சொல்ல சார். சார் உங்களை சொல்ல. சார் இருங்க இருங்க ஐயா இருங்க இங்க பாருங்க. உங்களை சொல்ல. நான் உங்களை சொல்ல வந்தா ஸ்கிரீன்ல நடிக்க தான் வந்தீங்க. யார் நடிக்க எதுக்கு சொன்னாரு பிரச்சனை அவரு? பண்றீங்க? யார் நடிக்க வந்தது? எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? சார் நில்லுங்க. ஒரே ஒண்ணு ஏய் ஏய் அவருக்கு ஒரு போண்டா ஒன்று வாங்கி கொடுறா. அதுக்கு தானே கத்திட்டு போண்டா கோட் பண்ணாங்க. சார் 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 இருங்க இருங்க ஐயா 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 ஏய் புடா நீ வாங்கி புடா அவர் என்னடா இங்க சார் சார் ஐயா சார் ஐயா ஐயா ஒரு லாஸ்ட் ஒரு சார் ஒரே ஒரு கிளிப் சார் சார் எதுக்கு அவர் rap சார் எனக்கு சார் போண்டா கோட் சார் ஒரு நிமிஷம் எனக்காக பாருங்க சார் எனக்கு சார் 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 இருங்க இருங்க இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் என்ன? சார் தப்பு உங்க மேல தான். யார் மேல தப்பு? நீங்க தான் நடிக்க வந்தீங்க. என்ன சொன்ன? யார் நடிக்க வந்தது? உங்க ஆளுங்க நான் ரோட்ல நடந்து வந்து கூட்டிட்டு வந்தாப்ல. யார் எங்க வந்தாங்க? உங்களுக்காக உங்க பேச்சுக்காக நான் வந்தேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா சார் நீங்க நடிகர் கிடையாதா? நீங்க நடிகர் கிடையாதா? நான் ரோட்ல நடந்து வந்து இருந்தாலியா? சரி வாங்க சார் நீங்க நடிகர் கிடையாதா? எதுக்குயா? என்னையா? ஏய் மரியாதை இப்போ 10th எக்ஸாம் வரனால வர்றதுனால தமிழ் சார் இங்கிலீஷ்ல பேசுங்க. ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். Actually for coming few days is few months is waiting the coming the அப்படி இப்படி பேசுங்க. நெக்ஸ்ட் மந்த் Actually, next month 10th exam was coming. Many students are மணியா யாரு? மணியா யாரு? many students future is very important. Parents all are cooperate. ஆலாரா ஆகியா Parents all are cooperate to mobile phones watching is strictly avoid the students and strictly watch the 10th students study and education. It's free future is very important to all parents. So kindly watch and cooperate the students future.
கை தட்டுறா சொத்து போனேன் கை தட்டு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் கிடையாது நீங்க யார் சார், நடிகர் தான் சொன்னா நீங்க. உன்கிட்ட நடிகர் தான் நீங்க. ஆர்டிஸ்ட் சொன்னா நடிகர் தான் நீங்க நடிகர் கிடையாதுயா யாரையா சொன்னது நீ யாரு இங்க பாரு, First நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்திருக்கேன் யாரு? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு அவேர்னஸ் சொன்னாங்க அதான் அதுக்கு வந்திருக்கேன். யாரு? நீ வந்து- ஏய். எதுக்கு என்ன awareness? ஏய் உன்ன என்ன அப்ப இது நடிகர் கிடையாதா நடிகர் சிவாஜி நீ ஓரமா போடுறா அவரை நீ ஓரமா போடுறா அவரை சார் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? சார் நீங்க நடிகர் இல்ல பேசலாமா? நீங்க நடிகர் இல்ல யாரையா சொன்னாங்க சொன்னா நான் நடிக்கிறேன்ல ரோட்ல நடந்து வந்து நான் கூப்பிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க யோ, நான் ஒரு அவேர்னஸ் தான் வந்தீங்க ஸ்டூடெண்ட்டுக்காக என்னைய கூட்டிட்டு வந்து நின்னுக்கிட்டு சார் ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணு ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணு என்ன நீ அவர் யார் நடிகர் இல்லன்றாரு அவரை கூட்டம் அப்புறம் எடுக்கிறது நானு சார் உங்களுக்கு பிடிச்ச கையை எதுக்குயா ஆளை பார்த்தா அவர் குட்டி தாக்குல மாதிரி இருக்காரு அவரு. ஆளை பார்த்தா அவர் குட்டி தாக்குல மாதிரி இருக்காரு அவரு. சார் 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 பிராங்க் வீடியோ சார் அவேர்னஸ் போய் ஒரு பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சா உங்களை வச்சு செய்யலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்க நல்லா எங்களை வச்சு செஞ்சுட்டீங்க சார் மனுஷன் என்ன மனுஷன் இங்கிலீஷ்ல பேசுனா இங்கிலீஷ்ல பேசுறாரு தமிழ்ல பேசுனா தமிழ்ல பேசுறாரு எல்லாமே வச்சுலாம் கோவப்பட்டு சண்டைலாம் போட்டுறீங்களா போட்டிருக்கேன் மேரேஜ் ஆயிடுச்சுங்களா அவரே சரகரு போட்டு போடுறான் வீட்டுல சண்டை போட்டுறீங்களா அம்மா இல்ல அப்பா இருக்கலாம் இப்போ மேரேஜ் ஆகும் சார் கவலைப்படாதீங்க சார் இருங்க சார் சார் பிராங்க் வீடியோ சார் சார் சும்மா பிராங்க் வீடியோ சார் ஒரு நிமிஷம் எதுக்குயா கேம் கிட்ட வாங்க பிராங்க் வீடியோ சார் விடுங்க முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார் சார் இருங்க அப்படியா? சார் ஒரே சார் ஒரே விடு, விடு, கையில விடு. பிராங்க் வீடியோ பிராங்க்னா என்ன பிராங்க் உனக்கு வேற வேலை இல்ல ஏங்க நாங்க எதுக்கே பார்க்கணும் என்ன நினைச்சிட்டு நீ கேமரா நீ அங்க பார்க்கலாம் சார் இங்க பாருங்க ஒரு கேமரா செடிக்குள்ள பாருங்க டேய் பாருங்க கேப்ல இருக்கு சாரி சார் சொல்லுடா சும்மா ஏன் அப்படி பண்றீங்க சொல்றது இல்லையா காமெடி காமெடி வீடியோ அது ஒரு பண்ணிக்கிறா பாருங்க இங்க பாருங்க செடி உள்ள இந்த கேமரா ஆனே பண்ணல இங்க பாருங்க கேமரா ஆன் இங்க பாருங்க ஐயா இந்த கேமரா ஆனே பண்ணல நீங்க அடிச்சது கூட பிடிச்சல தப்பா நினைச்சீங்க சும்மா பிராங்க் வீடியோ கோச்சுக்காதீங்க நான் வேற தெரியாம அடிச்சேன் இல்ல அதெல்லாம் நீங்க கோச்சு நாங்க வச்சு செஞ்சுட்டோம் உங்களை சாரி சார் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு உங்களை வாயா போயான்னு பேசிட்டேன் பரவாயில்ல நாங்க தப்பா தப்பா நினைச்சீங்க நீங்க ஹாய் பேரண்ட் உங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இன்னும் வர்ற 2 மாசத்துல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் வரனால அதில் வர்ற ஆன்லைனில் வர்ற எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பிள்ளைங்க பார்க்குறனால படிப்பில் அவங்க கவனம் செலுத்துறது இல்லை அதனால் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி மொபைல் அவங்க கையிலேருந்து கொடுக்காதீங்க நீங்கள் தயவு செஞ்சு மொபைலை கொடுக்காம படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க நல்லபடியாக படிக்கட்டும் படிக்க விடுங்க குழந்தைகளை சூப்பர் சார் சூப்பர் கை தட்டுங்க தேங்க்யூ தேங்க்யூ சார்